ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி குட் ஃப்ரைடே. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டும் லீவு கூட, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டும் கிடையாது. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள், ப்ளஸ் சாட்டர்டே லீவு, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டை. கண்டினியூஸாக 3 நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு லீவு. ஸோ லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு S&P 500 லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டு S&P 500 7 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 6582 பாயிண்ட்ஸில். நாஸ்டாக் 38 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 21879 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 61 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 46504 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டில் பெருசாக ஏற்றம் இல்லை, ஓரளவு அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிள் கம்பெனிஸோட டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக வரல. சில கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சில கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணல, அப்படி தான் இருந்துச்சு. இதில் கவனிக்க வேண்டியது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்திருக்கு 17% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 47,976 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பர்சனல் வெஹிக்கிளில் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த JLR மட்டும் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு சொதப்பிட்டு இருக்கு. அதுவும் கிளியர் ஆகிடுச்சுன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராங் ஆயிரும். இன்டர்நேஷனல் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் சேல்ஸ் ஒரு 4% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2151 யூனிட்ஸாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26ல் டோட்டல் சேல்ஸ் 14% வளர்ந்துருக்கு. 4,28,329 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. இதில் இன்டர்நேஷனல் சேல்ஸ் மட்டும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் இன்டர்நேஷனல் சேல்ஸ் மட்டும் அடி வாங்கியிருக்கு. மொத்தமாட்டு பார்க்கும்போது டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 17% வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 18% வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த HDFC பேங்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. HDFC பேங்கில் என்ன ஒரு அப்டேட்னா, இந்த AT1 பாண்ட்ஸ், அதாவது அடிஷ்னல் டயர் பாண்ட்ஸு, அது செல் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாட்டு செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 12 சீனியர் அண்ட் மிட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேலே பெனாலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பெனால்ட்டி போட்டிருக்காங்க போல். இதில் ஆஷிஷ் பார்த்தசாரதி, நெக்ஸ்ட்டு அது ரீசன் பார்க்கும்போது அந்த கிரெடிட் சுவிஸ் AT1 பாண்ட்ஸை மிஸ்ஸல் பண்ணது. இதில் பார்த்தசாரதி, நெக்ஸ்ட்டு சம்பத் குமார், ஹார்ஷ் குப்தா, பயல் மந்தையான், இது மாதிரி சில பேர் மேலே நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. ஸோ டெப்ட் ப்ராடக்ட் ரிலேட்டட் அந்த AT1 பாண்ட்ஸ் வந்து துபாய் பிரான்ச்சில் மிஸ்ஸெல்லிங் பண்ணதுனால இந்த ஆக்ஷன் எடுக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் அப்டேட்டாக வருது. ஏன்னா ஒரு பக்கம் ஆண்டனு சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் மேலே என்ன எதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி அந்த கிரைசிஸை வச்சு மார்க்கெட்டில் அன்னைக்கு ஒரு நாள் விழுந்துச்சு. ஏன்னா இதை வச்சு எப்படி மண்டே மார்க்கெட்டில் ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்னு தெரில. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ இதில் டொமஸ்டிக் அட்வான்சஸ் 10.06% வளர்ந்துருக்கு 10,41,122 கோடி. டொமஸ்டிக் டெபாசிட் 2.72% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 6.88% வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் காசா டெபாசிட் பார்க்கும்போது 7.90% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 10.82% வளர்ந்துருக்கு. டோட்டல் குளோபல் பிஸ்னஸ் 5.79% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 6.52% வளர்ந்துருக்கு. குளோபல் அட்வான்சஸ் 9.76% வளர்ந்துருக்கு. 6.09% குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் வளர்ந்துருக்கு. குளோபல் டெபாசிட் 2.72% வளர்ந்துருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 6.87% வளர்ந்துருக்கு. ஸோ இது போக அவங்களோட ட்ரெஷரி ஆப்ரேஷன், கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங், அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது, ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் ஒரு 8% வளர்ந்துருந்துச்சு. ஆப்ரேட்டிங் இன்கம் ஒரு 1.5% வளர்ந்துருந்துச்சு. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. 20% பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4,45,377 யூனிட்ஸ் இந்த மார்ச்சில் மட்டும் சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 2,66,290 யூனிட்ஸ் 20% வளர்ந்துருக்கு. ஆஃப்டர் தட் டூ வீலர் சேல்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கும்போது 2,21,021 யூனிட்ஸாக இருக்குது, 20% வளர்ந்துருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் டூ வீலர் 21% வளர்ந்துருக்கு, 1,59,452 யூனிட்ஸாக இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 64,904 யூனிட்ஸாக இருக்குது, இதுவும் 20% வளர்ந்துருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் மட்டும் 40,269 யூனிட்ஸ். இதில் எக்ஸ்போர்ட் வந்து 21% பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. 19,635 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. இந்த குவார்ட்டரில் பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் வந்து பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது HDFC பேங்க் இவங்க டெப்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 18 வந்து டெப்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து போர்ட் மீட்டிங் அன்னைக்கு வச்சுருக்கிறாங்க. இது வந்து HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிவிஎஸோட வேணு குரூப் வந்து PGIMோட அந்த அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை இந்தியாவில் டேக் ஓவர் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து டிவிஎஸ் வேணு மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் அவங்க மூலமாட்டு இந்த பிஜிஎம் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஜிஎம் இந்தியா ட்ரஸ்ட்ஸ் அதில் வந்து 100% ஸ்டேக் வந்து டேக் ஓவர் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி அசட்ஸ் ஆஃப் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸோட டிவிடெண்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிசிஎஸ் பார்க்கும்போது ஏப்ரல் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வருது. அன்றைக்கி தான் போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி Q4ஓட ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் டிசிஎஸில். ஸோ இதில் ஃபைனல் டிவிடெண்டுக்கான அப்டேட் வரலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தது ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஃபெப்ரவரியிலே ஒரு 46 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பே பண்ணியிருந்தாங்க. அடுத்து டோட்டல் இன்ட்ரீம் டிவிடெண்ட் லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் பார்க்கும்போது 33 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து விப்ரோன்னு எடுத்து பார்க்கும்போது இவங்க ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இதில் அவங்களோட அப்டேட்ஸ் வரலாம். ஹெச்எல் பார்க்கும்போது ஏப்ரல் 21ஆம் தேதி Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ். ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸில் என்ன மாதிரி அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேபி அவங்க வந்து டிவிடெண்டு ரிசல்ட்ஸ் அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இவங்களும் ஏப்ரல் 21ஆம் தேதி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. மீட்டிங் ஏப்ரல் 20, 21 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியிடுவாங்க. இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஏப்ரல் 23, அதாவது ஏப்ரல் 22 போர்ட் மீட்டிங், 23ஆம் தேதி அவங்க ரிசல்ட்ஸை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி கம்பெனிஸில் பெருசாக நமக்கு எதுவும் எந்த ரிட்டர்ன்ஸுமே ரீசெண்ட் டேஸில் வரல. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் டிவிடெண்டாவது நல்லா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் 9% மெட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 27,421 டன்ஸ். அது மாதிரி ஓவர் ப்ரொடக்ஷன் 6% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்த அப்டேட்டு. ஆஃப்டர் தட் விக்ரம் சோலார் இவங்க வந்து குளோபல் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. குறிப்பாக அவங்களோட பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை வந்து டைவர்சிஃபை பண்ணி US மார்க்கெட்டுக்குள்ளே எக்ஸ்பான்ஷன் பண்ண இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து விக்ரம் சோலார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எனாமி இவங்க வந்து ரிமைனிங் 73% ஸ்டேக் வந்து ஆக்சியம் ஆயுர்வேதாவில் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது வந்து ஆலோ ஃப்ரூட் பிராண்டோட பேரண்ட் கம்பெனியாக இருக்குது. 200 கோடி அளவுக்கு இந்த டேக் ஓவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இதில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 389 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்பில் வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி இஷ்யூன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட 19.99% ஸ்டேக் வந்து ஆக்சிஸ் பேங்க் இதில் ஹோல்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 80.01% ஸ்டேக் வந்து டாமினண்ட்டாக இருக்குது இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் ஃபினான்ஷியல் லைஃப்பில். இது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டா அவங்களோட டிராக்டரோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து ப்ரைஸ் கைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வருது. பட் அது செக்மெண்ட்டை பொறுத்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் 3,375 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க இந்த எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டாக்கு. பேங்க் ஆஃப் பரோடாவோட குவார்ட்டர்லி அப்டேட்ஸ் வந்திருக்குது, பிஸ்னஸ் அப்டேட். இதில் 13.93% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் குளோபல் பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. குளோபல் டெபாசிட் 12% வளர்ந்துருக்கு. அட்வான்சஸ் 16% வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட் 12% வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 14.56% வளர்ந்துருக்கு. ஸோ ரிசல்ட்ஸில் இது இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு, பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அன்றைக்கி டிவிடெண்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட். ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் ஃபண்டு இவங்க ஈக்விட்டி அலோகேஷன் வந்து பார்க்கும்போது, அதாவது ஈக்விட்டி அலோகேஷனை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க 5 இயர் ஹைக்கு. ஸோ ஈக்விட்டி அலோகேஷன் 61.9% இருக்குது, 5 இயர் ஹையில் இருக்குது. இது வந்து ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸோட டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட், ஆக்சுவலி அவர் வந்து கண்டினியூஸாக டெஹ்ரானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு கூட ஒப்பந்தம் போடுங்க, அந்த வாரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இல்லைனா நான் அவங்கள அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டு. ஆனால் ஈரானும் பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி வந்த பாடு இல்லை. ஸோ குளோபல் லெவலில் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. இப்போ ஒரு பக்கம் யூகே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு 60 கண்ட்ரீஸை ஒருங்கிணைச்சு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே அதிகமாக போய்ட்டுருக்குது. இந்தியாவும் ரஷ்யாவும், ஆக்சுவலி இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த 60 கண்ட்ரிஸ் கூட்டமைப்பில் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட க்ரூட் இம்போர்ட் பார்க்கும்போது 90% வந்து இந்த ஃபெப்ரவரியில் ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு வர்றது வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை. ஆனால் இந்தியாவுக்கு திறந்து விட்டுட்டாங்க. ஆனால் எல்லா கப்பலுமே அதில் வர சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் 18 கப்பல் வந்து அந்த பெர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் பிளாக் ஆகி நிற்குது. இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் பெர்ஷியன் கல்ஃபில் பிளாக் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல் இபியோட சேல்ஸ் நீ பார்க்கும்போது 24.3 lakh யூனிட்ஸாக இருக்குது. 23% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் இவி ரெஜிஸ்ட்ரேஷன் 20 லட்சம் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு. இதில் எலக்ட்ரிக் 4-வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் 1.97 lakh யூனிட்ஸ் 80% வளர்ந்துருக்கு. எலக்ட்ரிக் 2-வீலர் அந்த சேல்ஸ் நீ பார்க்கும்போது
13.9 lakh யூனிட்ஸ் 21% வளர்ந்துருக்கு. எலக்ட்ரிக் 3 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் 8.27 lakh யூனிட்ஸ் வளர்ந்துருக்கு. 18% growth காமிச்சிருக்குது. இதே நீங்கள் செக்மெண்டைஸ் நீ பார்க்கும்போது இப்போ 4 வீலரில் டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் தான் டாப். அவங்க ஃபினான்ஷியல் 25ல 77,400 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எம்ஜி மோட்டார்ஸ் 52,500 யூனிட்ஸ், எம்ஜி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 39,800 யூனிட்ஸ். இதே 2 வீலரில் டிவிஎஸ் மோட்டார் 3.39 lakh யூனிட்ஸ், பஜாஜ் ஆட்டோ 2.86 lakh யூனிட்ஸ், ஏத்தர் எனர்ஜி 2.37 lakh யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. செயலோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற அமரந்து பிரகாஷ் வந்து ரிசைன் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மினிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 அவரோட ரிசனேஷன் லெட்டர் கொடுத்துருக்கதாட்ட அப்டேட் வந்திருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போர்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஏப்ரல் 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து ரிசல்ட்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல, ரிசல்ட்ஸ் அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆயில் இந்தியா ஆக்சுவலி இவங்க வந்து ஹையஸ்ட் எவர் க்ரூட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்லமர் அங்கே வந்து பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட per டேக்கு 1202 barrels per day வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் எவர் க்ரூட் அவுட்புட்டு. இது வந்து ஆயில் இந்தியா கொடுத்த ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஆயில் இந்தியா இன்னொன்று வந்து ஓஎன்ஜிசி இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ட்ரில்லிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் க்ரூடோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் போகும். ஆனால் ஓஎன்ஜிசியும் ஆயில் இந்தியாவும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, ஏன்னா இவங்க ஓனாட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.